வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி அப்படி தான் சொல்லுவேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, லாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஏன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அப்படி மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். ஆனால் அது நல்ல கடை தான். ஒரு 2 மாதத்துக்கு ஆமாம், 1 மாதம் 1 மாதம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப நாளாக எனக்கு இந்த நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் இந்த வான்கோழி பிரியாணி அதெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு ஆசை. அது இல்லாமல் மட்டன் பிரியாணி கூட இந்த வரைக்கும் இன்னும் நான் வீடியோவும் போடல, வெளியே போய் சாப்பிட்டவும் பார்க்கல. ஸோ அதனால் எங்கெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்துட்டேன். முக்கியமாக இந்த நாட்டுக்கோழி பிரியாணி தான் எங்கே சாப்பிட்லான்னு நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கேன். கொய்யால எவனுமே எந்த லாகும் போலவும் காணும். ஒரே ஒரு கடையை தவிர ஒரு 2 கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகேவா, நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் யாருமே போகல, ஏன்னா எல்லாமே பாய்லர் கோழி தான். ஓகேவா, எல்லாம் பாய்லர் கோழி நைட்டு பகல், அப்புறம் காம்போ ஆஃபரு அந்த மாதிரி தான் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கடா சாப்பிட்லான்னு பார்த்தா நம்ம பக்கோடா பாய்ஸ் இருக்காருல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி போகிறாரு. நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி, ஈவினிங் டைம்லலாம் லகான் கோழி பிரியாணி. ஸோ அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாரு. அவரோட வீடியோ சேனல்லையே போட்டுருந்தார் வேறு. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இன்னொருத்தரையும் பார்த்தேன், ஆனால் ஒரு லொக்கேஷன் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்ம பக்கோடா பாய்ஸ் போவோம், அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் வேணால் அவர் கடையிலையும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து பக்கம் தானே, ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. அதனால் வண்டி எடுத்தோமா போயிட்டே இருக்கலாம். இவையாண்டா குறுக்கா வந்துனே தான்டா, ஐயோ இவனை ஓவர்டேக் பண்ணி போகலாம் பார்த்தா நம்மளை போட்டு சொல்கிறவனுங்க. ஏன்னா எப்போ குறுக்கால வருவான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி தான் பஸ் இப்போ தாங்க அங்கே முன்னாடி போயிட்டே இருந்தான். சரி என்ன பண்ண, ஓவர்டேக் பண்ணால் லைட்டாக நவுந்து போதுங்க. இந்த ரோட்டில் இந்த ரெட் கலர் வைக்கிறாங்க பார்த்தியா, தடுப்பு நடுவில் பள்ளம், பெரிய பள்ளம். நம்ம கவர்மெண்ட் பார்த்தா தெரியுமே, பெரிய பள்ளம். பொய்யால ஊன்ட்ருப்பேன். நல்ல வேலை டக்குன்னு பிரேக் ஆஸ்டெல்லாம் பள்ளத்துக்கு நானே என் ஃப்ரெண்டு ஊன்ட்ருப்போம். பரல ரோடெலாம் போட்டுருக்கானுங்க இந்த இடத்துல. சரி, அதே மாதிரி என் சேனல் யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களே வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, அப்படியே கொஞ்சம் நிறைய பேருக்கு உங்கள் என் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்க சொல்லுங்கள். உங்களால் கொஞ்சம் 4-5 சப்ஸ்கிரைப் ஏறிட்டு எனக்கு. ஓகேவா, வாங்க அப்படியே போயிட்டே போவோம். போயிட்டு சாப்பிட்லாம். ஏன்னா காலிலேருந்து சாப்பிடல வேறு, பயங்கர பசியாக வேறு இருக்குது. ஏன்னா இங்கே தான் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். ஏஞ்சதே ஒரு 9 மணி தான் ஏஞ்சேன். சண்டே வேறையா, சண்டேனாவே காலைல எந்திரிக்கும் தோண மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் சரி சாட்டர்டே நைட்டு சீக்கிரமாக தூங்கி சண்டே நல்லா தூங்கலாம் பார்த்தா கர்மாந்திர பூச்சி. இந்த சாட்டர்டே மட்டும் நைட்டு 12-1 மணி வரைக்கும் தூக்கமே வர மாட்டேதுங்க. ஆனால் விடியங்காலம் என்னடானா 9 மணிக்கு தான் தூங்குறேன். அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேது, அது மாதிரி ஏஞ்சிட்றேன். ஆனால் என்னடானா சண்டே எப்படி தான் டைம் போகுதுல, சர்றன்னு டைம் போயிருதுங்க. காலைல 10 மணிக்கு சாப்பிட்றோம், திடீர்னு சும்மா போகிறோம், அதுக்குள்ளே பார்த்தா மதியம் ஆகிடுது. சரி லைட்டாக தூக்கத்தை போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுது. அப்படியே விடிஞ்சா அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போகிறதா இருக்குங்க. ஐயோ என்ன வாழ்க்காடாது, அப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் 1 நாள் லீவ் வருது, எல்லாம் மொத்தம் ரூல்ஸாக மாற்றி வாரத்தில் 3 நாள் லீவ் வருதா பார்த்துங்க. நிறைய பேருக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், அவங்க ஜாலியாக இருப்பானுங்க. நம்மளுக்கு சண்டே மட்டும் தான் லீவு. ஐயா டார்ச்சலாக இருக்குது. சே அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் அதிகமாக ஏற்றி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக லாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நான் போய் கொஞ்சம் போயிட்டு நான் ஹெட்டாக பிரியாணி கல்லையே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தூரம் இழுத்துட்டு போனால் பார்க்க மாட்டீங்க எப்படியா இருந்தாலும். ஸோ அதனால் நம்ம போகலாம். ஓகேவா, ஏன்னா டைமிங் அதில் 11 மணி தான் போட்டு இருந்துச்சு. ஸோ 11 மணிக்கு வெயிட் பண்ணுவோம். அது 11 மணி ஆயிடுச்சு. சுரசுராக வந்துட்டுருக்கான். ஏன்னா வேறு இடத்துல செஞ்சு வந்துட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்றோம். மட்டன் சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் லகான் கோழி ஆசைப்பட்டேன். லகான் கோழி வந்து என்னென்னா ஈவினிங் டைம் தான் கிடைக்கும்ட்டாங்க லகான் கோழி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி. பீஸ் நல்லா இருக்குது. ஆஹா, நான் சூடாக ரெடி போ. நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக வந்துருக்கு. மட்டன் பீஸ் நல்லா இருந்தது. அடுத்து டர்க்கி
எப்படி பார்க்குமா டர்க்கிலே அதே முட்டை பீசஸ்ஸு ஓகே நல்லா வச்சுருக்காங்க. பீஸும் நல்லாயிருக்கு, பீஸ் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குங்க. நார்மல் சிக்கன் பிரியாணி இல்லை, நல்லா இருக்கு. எப்படி வாங்க மக்களே, என்ன ஒரு சம்பவம்னா டர்க்கி பிரியாணி சொன்னாங்க. நான் நினச்சேன்னா இந்த டர்க்கி ஸ்டைலில் செய்கிற பிரியாணி நினச்சேன், டர்க்கி நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது நான் தேடி வந்த வான்கோழி பிரியாணி இவன் தான். வான்கோழி பிரியாணி தெரியாமல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் சீசர் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வெறும் ரைஸ் சொன்னாலே ரைஸும் சூப்பராக இருக்குது. அந்த வான்கோழி பிரியாணி ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக தான் இருக்குது. போல என்னென்னா இருந்துச்சுன்னா இந்த இலை தான் மேட்ரு. ஏன்னா ஊரில் இந்த கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிடும் போது நாங்கள் இந்த இலையெல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா ஊரில் தட்டு இருக்காது, இல்லை அந்த கைனிக்கெல்லாம் தட்டு இருக்காது. அந்த டைம்லாம் இந்த பாக்கு இலை தான் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பாக்கில் வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதேமாரி பீசஸ்லாம் வேறு லெவலில் வந்துருங்க. சீரியஸாகவே ஒத்துவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன். ஆனால் பாய் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். வெறும் கடையில் வந்து இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. நல்லாயிருக்கும். லகான் கோழி வந்து நைட்டு தான், இப்போ இல்லை. அதுமாதிரி ப்ரான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரானு ஒட்டு நல்லா வெந்திருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து இது டர்க்கி பிரியாணி வாங்க. டர்க்கியும் சூப்பராக இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லை. சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு அது வரல. ஆனால் சிக்கன் பிரியாணியோட அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டர்க்கி பிரியாணி நீங்கள் டர்க்கி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனும் சூப்பராக தான் இருக்குது. ஈவினிங் வந்தீங்கன்னா காம்போ ஆஃபர் நிறையா இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிடறேன். ஓகே, பாய்.